காட்டுல கண்ணு தெரியாத முதியவர் ஒருத்தர் மரத்துக்கு கீழே உட்காந்து ஓய்வு எடுத்துட்டு இருந்தாரு. அப்போ அந்த வழியா வந்தவர், யோ கிழவா, இந்த பக்கம் யாராச்சும் போனாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பெரியவர், இல்லைங்க யாரும் போல அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டாவதா ஒரு ஆள் வர்றாரு. பெரியவரே, இந்த பக்கம் யாராச்சும் போனாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவரு, இதே மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு ஒருத்தர் போனாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. அவரும் கடந்து போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மூணாவதா ஒரு ஆள் வர்றாரு. ஐயா வணக்கம், இந்த பக்கம் யாராச்சும் போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பணியோட கேட்கிறாரு. அதுக்கு உடனே அந்த பெரியவர் எழுந்துருன்னு, ஆமா ராஜா, முதல்ல ஒரு சின்ன பையன் வந்து கேட்டா இந்த பக்கம் யாராச்சும் போனாங்களான்னு. அதே கேள்வியை கேட்டுட்டு அவர் அமைச்சர் வந்து கேட்டாரு. மூணாவதா நீங்க வந்து இந்த பக்கம் யாராவது போனாங்களான்ற கேள்வி, அதே கேள்வி நீங்களும் கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ராஜாக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது, நம்ம ராஜான்றதை எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்றத ஆச்சரியத்தோட அவர் கேட்கிறாரு. அப்ப அந்த பெரியவர் சொல்றாரு, முதல்ல கேட்டவன் ஒரு மரியாதை இல்லாம பேசினாரு, ரெண்டாவது கேட்டவர் வந்து ஒரு அதிகாரத்தோட கேட்டார், மூணாவது கேட்ட நீங்க தான் ஒரு மக்களை எப்படி அணுகுன்ற ஒரு பணிவோட கேட்டீங்க. ஸோ ஒருத்தர் நம்ம மேல காட்டுற அன்பும் அந்த மரியாதையும் நம்மளுடைய சொத்துனாலேயோ நம்மளுடைய அதிகாரத்தினாலேயும் வரக்கூடாது. அது நம்ம நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு. நன்றி பிரபாகர்.